ஜெய் சாயிராம். நம் மனதில் உள்ள வலிகளை நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் ஆறுதல் கிடைத்துவிடும் என்று எப்பொழுதும் நினைக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பல தருணங்களில் இதுவரை அவமானம் மட்டுமே பல பேருக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் உண்மை. ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு தங்கமே, இது நாள் வரை நீ வேண்டாம், நீ வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கியவர், உன்னை அவமானப்படுத்தியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் தங்கமே. ஆம் குழந்தையே, சந்தோஷமாக இரு. உனக்கான நேரம் பிறந்திருக்கிறது. உனக்கான நாள் பிறந்திருக்கிறது. இது உனக்கான நேரம். சந்தோஷத்தை அனுபவிக்கும் நேரம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நேரம், ஆனந்தமாக இருக்கும் நேரமும் இதுவேதான். ஆம் குழந்தையே, அவரவர்க்கென்று கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை அவரவர் சந்தோஷமாகவும் பிரச்சனை நிறைந்த வாழ்வாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பிரச்சனையை தீர்த்த நாளாகவும் அனைத்தையும் மாற்றிக்கொள்வது அவரவர் கையில்தான் இருக்கிறது. யாருமே கடைசி வரை உன் வாழ்வில் உன்னோடு வரப்போவதே இல்லை. அதே போல யாரையும் கடைசி வரை கூடவே வருவார்கள் என்று நம்பாமல் எதையும் சந்திக்க தயாராக தைரியமாக வாழ கற்றுக்கொள். இப்படி நீ வாழ கற்றுக்கொண்டாலே போதும், அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். இது ஒன்றுதான் உன் வாழ்வை நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரே வழியாகவே இருக்கும். ஆம் குழந்தையே, உன் அப்பா கூறுவது சரிதானே? அன்பு மிக சிறிய சொல்தான், ஆனால் அதன் சக்தி என்பது மிக மிக பிரம்மாண்டமானது. ஆனால் அது யாருக்கும் தெரிவதே இல்லை, புரிவதும் இல்லை. அதை கொடுத்தவருக்கும் பெற்றவருக்கும் மட்டுமே அதன் அருமை புரியும், அதனுடைய மகத்துவமும் புரியும். ஆம் குழந்தையே, எப்பொழுதுமே யாரையும் அடிமைப்படுத்தாத, அதே போல யாருக்கும் அடிமை ஆகாத அன்புதான் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் அன்பு என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மனம் விட்டு பேச உரிமையுள்ள இடம் என்று நினைத்து மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிட வேண்டாம் என் குழந்தையே. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. என்றேனும் ஒரு நாள் அவர்களிடமே மனமுறிவோடு அந்நியப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும், மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எனவே அப்படியே அனைவரையும் நம்பிவிடாதே. உன்னை யாராவது அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த அவமானத்தை நினைத்து நினைத்து மனம் நொந்து விடாதே. அவமானத்தால் எதுவுமே இங்கு ஆகப்போவதே இல்லை. நீ அவமானப்படுவதால் உன் வாழ்வு எதுவுமே ஆகப்போவதும் இல்லை. உன்னை அவமானப்படுத்தியவர்களின் வாழ்வும் எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும். அவமானப்பட்டு விட்டோமே, நம்மை ஒதுக்கிவிட்டார்களே, அனுப்பிவிட்டார்களே என்று மனம் நொந்து நீ வேதனைப்படுவதால் உன்னுடைய மனம்தான் நொந்து போகுமே தவிர உன்னுடைய உடல் நிலைதான் சீரழியுமே தவிர எதுவுமே இங்கு ஆகப்போவதே இல்லை என் குழந்தையே. எது வந்தாலும் தைரியமாக சமாளித்து ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கை எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் மிக சுலபமாக நீ சாதித்து காட்ட முடியும். ஆம் குழந்தையே, உன்னால் எதுவுமே முடியும். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர், நீ வேண்டாம் என்று இழிவாக பேசியவர்கள், உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னால் ஏன் அவமானப்படுத்தினோம், ஏன் ஒதுக்கினோம் என்று நினைக்கும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்வில் நீ செய்யும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியாகவே இருக்கும். ஆம் குழந்தையே, உனக்கான அந்த நேரம் நெருங்கி இருக்கிறது. உனக்கு தேவையானது அனைத்தையும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்க உன் சாயப்பா நான் முடிவு எடுத்து விட்டேன். அதற்கான அத்தனை வழிகளையும் தீட்டிவிட்டேன் குழந்தையே.
உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? சாயிராம் சாயிராம். அவமானப்பட்டு விட்டோமே, மற்றவர்களால் நாம் அவமானப்பட்டு விட்டோமே, ஒதுக்கப்பட்டு விட்டோமே என்று மனம் வெதும்புபவர்களுக்கான ஒரு குட்டி கதை. அப்படி அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்ட வழியிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை இந்த கதை மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அந்த செல்வத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது, தேவைப்படுபவர்களுக்கு நல்ல நல்ல உதவிகளை செய்வது என்று நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தார். மற்றவர்கள் அவர் வந்தால் மற்றவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கும் அளவிற்கு அவ்வளவு மரியாதையோடு வாழ்ந்து வந்தார் அந்த செல்வந்தர். இறை பக்தியும் உள்ள அந்த செல்வந்தர் நிறைய சொற்பொழிவுகளுக்கு போவார். துறவிகளிடம் மிக மிக மரியாதையாக நடந்து கொள்வார். அதே போல துறவிகளுக்கு தேவையான உதவிகளையும் செய்வார் அந்த செல்வந்தர். அதே போல அந்த துறவியும் அவருக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வந்தனர். இப்படியே வாழ்ந்து கொண்டு வந்தார் அந்த செல்வந்தர். இப்படியே இருந்து வந்த செல்வந்தர் ஒரு நாள் பக்கத்து ஊரில் ஒரு சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டு அந்த துறவியரை பார்ப்பதற்காக பக்கத்து ஊருக்கு சென்றாராம் அந்த செல்வந்தர். அந்த துறவியரை பார்த்து, குருவே, நான் மிகப்பெரிய செல்வந்தன், ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் எங்கு சென்றாலும் அங்கு இருக்கும் மக்கள் எழுந்து நின்று எனக்கு மரியாதை செலுத்துவர். இப்படி எல்லோரிடமும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இப்படியே என் வாழ்நாளில் எந்த அவமானமும் நான் படாமல் இதே மதிப்போடும் மரியாதையோடும் வாழ வேண்டும். அப்படி மீறியும் நாம் அவமானப்பட்டு விட்டேனென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுரை தாருங்கள் குருவே என்று அந்த செல்வந்தர் அந்த துறவியர் முன்பாக நின்று வேண்டி கேட்டுக்கொண்டாராம். உடனே அந்த குரு செல்வந்தரை பார்த்து, செல்வந்தர் எங்கிருந்து வருகிறார் என்ற கேள்வியை எழுப்பினாராம். உடனே செல்வந்தர், நான் பக்கத்து ஊரிலிருந்து வரேன். அந்த ஊரில் நான் தான் மிகப்பெரிய செல்வந்தர். எனக்கான மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் சொல்லிதான் உங்களுக்கு புரிய வேண்டுமில்லை. எல்லாமே உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினாராம் செல்வந்தர். உடனே குரு, நான் அதே ஊருக்கு நாளை பிரசங்கம் பண்ண வருகிறேன். நீயும் தினமுமே என்னுடைய சொற்பொழிவை வந்து கேட்கும்படி செய்து கொள். தொடர்ந்து 10 நாட்கள் என்னுடைய சொற்பொழிவை கேள். உன்னுடைய அறிவும் வளரும். அதே போல நீ அவமானப்படும் சூழ்நிலை எதுவும் உனக்கு வராது என்று கூறினாராம் குரு. உடனே செல்வந்தர், மிக மிக நன்றி குருவே, நாளை எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு தன் ஊருக்கு புறப்பட்டு சென்றாராம் அந்த செல்வந்தர். மறுநாள் தன்னுடைய ஊருக்கு அந்த குருவும் வந்தாராம். குருவுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து உணவு, தங்க இடம், குடிக்க தண்ணீர் என்று அத்தனை விதமான உதவிகளுக்கும் ஏற்பாடு செய்திருந்தாராம் அந்த செல்வந்தர். அதே போல அந்த சொற்பொழிவுக்கு என்று மிகப்பெரிய பிரம்மாண்ட மேடை அமைத்து கேட்பவர்களுக்கு வசதியாக அங்கு எல்லாவித உதவிகளையும் செய்து வைத்திருந்தாராம் அந்த செல்வந்தர். அதே போல மேடையில் குருவுக்கு நிகரான ஒரு நாற்காலியும் தனக்கு என்று ஒதுக்கி அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாராம் செல்வந்தர். வந்த மக்கள் அனைவருமே குருவின் சொற்பொழிவை கேட்க மிக மிக ஆவலாக காத்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த செல்வந்தர், குருவே, உங்களுடைய சொற்பொழிவை கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கிறார்கள், நீங்கள் இதை துவங்கலாம் என்று கூறினாராம் செல்வந்தர். உடனே குரு சிறு புன்னகையோடு, எல்லாம் சரி, ஆனால் இந்த நாற்காலியிலிருந்து தாங்கள் எழுந்து எனக்கு பின்பாக நிற்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தாராம் அந்த குரு. உடனே செல்வந்தர், ஏன் குருவே, நான் ஏன் இந்த நாற்காலியிலிருந்து எழுந்து பின்னால் நிற்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பினாராம். உடனே குரு, நான் சொல்வது போல தாங்கள் நின்று கொள்ளுங்கள், நான் சொல்லும் வரை இந்த நாற்காலியில் அமரவே கூடாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சொற்பொழிவை ஆற்ற ஆரம்பித்தாராம் அந்த குரு. குரு சொன்னபடியே செல்வந்தரும் அவருடைய நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டே இருந்தாராம். குரு சொற்பொழிவை ஆற்றிக்கொண்டே இருந்தாராம். ஆனால் வெகு நேரமாகியும் குரு உட்கார் என்று
செல்வந்தரை சொல்லாமலேயே தன்னுடைய சொற்பொழிவை ஆற்றிக்கொண்டே இருந்தாராம். அந்த நாளும் முடிந்தது. மறுநாள் மீண்டும் அதே சொற்பொழிவாற்ற குரு தன்னுடைய மேடைக்கு வரும் பொழுது செல்வந்தர் மீண்டும் அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாராம். உடனே குரு அவரை பார்த்து, செல்வந்தரே, இன்று நீங்கள் இந்த நாற்காலியில் உட்கார வேண்டாம், எழுந்து இந்த கூட்டத்திற்கு கடைசியாக போய் நின்று கொள்ளுங்கள், இன்று முழுவதும் அங்கேயே நில்லுங்கள், நான் உட்காரு என்று சொல்லும் வரை தாங்கள் உட்காரவே கூடாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் சொற்பொழிவை ஆற்ற ஆரம்பித்தாராம் அந்த குரு. செல்வந்தரும் அந்த கூட்டத்திற்கு கடைசி வரிசையில் போய் நின்று கொண்டாராம். அன்றைய நாள் முழுவதும் சொற்பொழிவை ஆற்றிக்கொண்டே இருந்தாராம் குரு. ஆனால் செல்வந்தரை உட்காரவே சொல்லவில்லையாம். ஏன் குரு நம்மை இவ்வளவு அவமானப்படுத்துகிறார் என்று நினைத்த அந்த செல்வந்தர் இதை எப்படியும் குருவிடம் கேட்டே தீர வேண்டும் என்று நினைத்து சொற்பொழிவு முடியும் வரை காத்திருந்து பின் குருவிடம் சென்று, குருவே, ஏன் தாங்கள் என்னை உட்காரவே சொல்லவில்லை? நேற்றும் என்னை நின்று கொண்டே இந்த சொற்பொழிவை கேட்க சொன்னீர்கள், இன்றும் அதே போல என்னை அவமானப்படுத்தும்படி நிகழ்வுகளை தாங்கள் செய்கிறீர்களே, ஏன் குருவே என்ற கேள்வியை கேட்டாராம் அந்த செல்வந்தர். இந்த கூட்டத்தில் உள்ள அனைவருமே என்னை பார்த்து சிரிக்கும்படி செய்துவிட்டீர்களே, நான் எவ்வளவு பெரிய செல்வந்தர், இந்த ஊரில் அனைவருமே எனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் 2 நாட்களாக நான் அவமானப்படும்படி நிகழ்வுகள் நடந்துவிட்டதே, ஏன் குருவே என்ற கேள்வியை எழுப்பினாராம் செல்வந்தர். உடனே குரு, நாளை வா, மீண்டும் நான் இதற்கான பதிலை கூறுகிறேன் என்று குரு சொல்லிவிட்டு சென்றாராம். அதன்படியே மறுநாள் செல்வந்தர் இன்று எதையுமே செய்யக்கூடாது, குரு செல்வதை எதையுமே செய்யக்கூடாது என்ற தீர்க்கமான முடிவோடு குருவின் பக்கத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாராம். அமர்ந்து கொண்டு, குருவே, இன்று தங்களுடைய சொற்பொழிவை ஆற்ற ஆரம்பியுங்கள் என்று சொன்னாராம் அந்த செல்வந்தர். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இந்த நாற்காலியிலிருந்து எழவே போவதில்லை, இங்கேயேதான் உட்கார்ந்திருக்கப் போகிறேன் என்றும் சொன்னாராம் அந்த செல்வந்தர். உடனே அந்த குரு செல்வந்தரை பார்த்து, அப்படியானால் நீ உட்கார்ந்து கொள், நான் நின்று கொண்டு சொற்பொழிவை ஆற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாள் முழுவதும் குரு நின்று கொண்டே தன்னுடைய சொற்பொழிவை ஆற்றினாராம். உடனே மேடையில் எல்லோருக்கு முன்பாகவும் தாம் அவமானப்பட்டதை மிகப்பெரிய அவமானமாக நினைத்து கொண்ட அந்த செல்வந்தர் கோபமாக அந்த மேடையிலிருந்து இறங்கி தன்னுடைய வீட்டிற்கு சென்று, இந்த குரு தன்னை எவ்வளவு அவமானப்படுத்திவிட்டார், இவரை எப்படி அவமானப்படுத்துவது மீண்டும் என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார். அதே போல அவருக்கு ஒரு நல்ல சிந்தனை வந்தது. இவரை விட ஒரு பெரிய குருவை அழைத்து வந்து அவருக்கு முன்பாக அவரை சொற்பொழிவு ஆற்ற செய்ய வேண்டும். அதே போல கூட்டத்தை அனைத்தையுமே அழைத்து கொண்டு அந்த புதிய சொற்பொழிவாளரிடம், புதிய குருவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர் சொற்பொழிவு ஆற்றும் பொழுது அவருக்கு என்று யாருமே இல்லாமல் செய்ய வேண்டும். இதுதான் அவருக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அவமானமாக இருக்க முடியும் என்று நினைத்து அவர் பல ஏற்பாடுகள் செய்து வந்திருந்த குருவை விட மிகப்பெரிய ஒரு குருவை எங்கிருந்தோ அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மேடையை அமைத்து அந்த குருவை சொற்பொழிவாற்ற எல்லா வேலைகளையும் செய்து முடித்தாராம். அதே போல ஊர் மக்கள் அந்த சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் புதிய குருமாரிடம் யார் சொற்பொழிவாற்றுகிறார்களோ அவர்களுக்கு தினமும் ஒரு தங்க நாணயம் என்ற அறிவிப்பையும் அறிவித்தாராம். அவர் அறிவித்தபடியே புதிய சொற்பொழிவாளர் புதிய குருவிடம் எல்லோர் மக்களும் வந்துவிட்டார்களாம். பழைய குருவிடம் யாருமே இல்லையாம். அதே போல புதிய குரு உட்கார மேடையில் தனக்கு என்று ஒரு புதிய நாற்காலியை போட்டுக்கொண்டு புதிய குருவுக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாற்காலியில் தாமும் அமர்ந்து கொண்டு சொற்பொழிவை கேட்க ஆரம்பித்தாராம் அந்த செல்வந்தர். அப்பொழுதுதான் அவருக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மதிப்பும் மரியாதையாகவும் இருந்ததாம். இப்படியே 4 நாட்கள் சென்ற பிறகு பழைய குரு எப்படி சொற்பொழிவாற்றுகிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக பழைய சொற்பொழிவாளரிடம், பழைய குருவிடம் சென்று பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு அங்கு சென்றாராம். அங்கும் அப்பொழுதும் அந்த குரு சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தாராம். ஆனால் கூட்டமே அங்கு இல்லையாம். ஒரே ஒருவர் மட்டும் கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். என்னடா இது,
குரு இன்னமும் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் அவ்வளவு பெரிய அறிவிப்பை சொன்ன பிறகும் ஒரு ஆள் மட்டும் இங்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரே, இவரால் எப்படி இது முடிகிறது என்று நினைத்து கொண்டு அந்த மனிதரிடம் போய், பக்கத்து தெருவில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மேடையில் புது குரு ஒரு சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார், தாங்கள் வந்து அதை கேளுங்கள் என்று கூறினாராம். ஆனால் அந்த மனிதன், வேண்டாம், நான் இதையே கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினாராம். அதற்கு செல்வந்தர், நான் ஒரு பொற்காசு தினமுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறேன், தாங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அங்கு வாருங்கள் என்று கூப்பிட்டாராம். உடனே அந்த மனிதர், வேண்டாம், நான் இதையே கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த செல்வந்தர், அனைவருக்கும் ஒரு பொற்காசு, தங்களுக்கு 10 பொற்காசுகள் தருகிறேன், வாங்கள் அந்த மேடைக்கு என்று கூப்பிட்டாராம் அந்த செல்வந்தர். அந்த மனிதர் மீண்டும், வேண்டாம், நான் இதையே கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னாராம். கோபமுற்ற அந்த செல்வந்தர், நான் இவ்வளவு கூறியும் ஏன் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறீர்கள், வாருங்கள், நான் என்னால் முடிந்த அத்தனை பொற்காசுகளும் உங்களுக்கு தருகிறேன், எழுந்து வாருங்கள் என்று கூப்பிட்டாராம். உடனே கோபமுட்ட அந்த மனிதர், நான் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தையே தருகிறேன், வேண்டுமானால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் என்னை இந்த குருவிடம் சொற்பொழிவு கேட்க விட்டுவிடுங்கள் என்று கோபமாக கத்தினாராம். உடனே அந்த செல்வந்தருக்கு மிகப்பெரிய கோபமடைந்து குருவிடம் சென்று, நான் இவ்வளவு கூறியும் அந்த மனிதர் எழவே இல்லையே, அந்த மனிதருக்கு ஏதாவது பைத்தியம் பிடித்து விட்டதா, நான் இவ்வளவு பொற்காசுகள் தருகிறேன் என்று கூறியும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ராஜ்யத்தையே கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரே, உங்களுடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு அவருக்கு பித்து பிடித்து விட்டதா என்று மிக மிக நகைச்சுவையோடு அந்த குருவை பார்த்து கேட்டாராம் அந்த செல்வந்தர். உடனே அந்த குரு அமைதியாக, அரசர் மனமுவந்து ராஜ்யத்தை கொடுக்க சம்மதிக்கிறார், வாங்கிக் கொள்ள வேண்டும் தானே, இன்னும் அதிகமாக மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் தானே என்று சொன்னாராம் அந்த குரு. உடனே அந்த செல்வந்தர் பேசியவரை திரும்பி பார்த்தாராம். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது அவர்தான் அந்த நாட்டின் அரசர் என்று. ஓடி வந்து அரசரிடம் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து, உங்களை அடையாளம் என்னால் காண முடியவில்லை, அதனால் தவறு இழைத்து விட்டேன் என்று சொல்லி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே கையை கட்டிக்கொண்டு நின்றாராம் அரசர் முன்பாக அந்த செல்வந்தர். அப்பொழுது அந்த குரு பேச ஆரம்பித்தாராம். செல்வந்தரை, அவமானப்படுகிறோமே என்று என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற முடிவோடு நீங்கள் பல காரியங்கள் செய்தீர்கள், ஆனால் இப்பொழுது ஒரு அரசர் முன்பாக மண்டியிட்டு நின்று கொண்டிருக்கிறீர்களே, இதை பார்த்தால் மற்றவர்கள் அவமானப்படுத்துவது போல உங்களுக்கு தோன்றவில்லையா? உங்கள் ஊர் மக்கள் உங்களை பார்த்தால் அவமானப்படுகிறீரே என்று நினைக்க மாட்டார்களா இப்பொழுது என்ற கேள்வியை எழுப்பினாராம் அந்த குரு. என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தாராம் அந்த செல்வந்தர். மீண்டும் குரு பேச ஆரம்பித்தாராம். நீங்கள் என்னிடம் பக்கத்து ஊருக்கு வந்து பேசிவிட்டு போன்ற மறு நிமிடம் உங்கள் நாட்டின் அரசரும் என்னை சந்திக்க வந்தார். நீங்கள் கேட்ட அதே கேள்வியைத்தான் உங்கள் ராஜ்யத்தின் அரசரும் என்னிடம் கேட்டார். நான் உங்களிடம் சொன்ன அதே பதிலைதான் அரசனிடம் சொன்னேன். அதே போல நானும் சொற்பொழிவாற்றினேன். தொடர்ந்து 10 நாட்கள் நான் என்ன சொன்னாலும் என்னுடைய சொற்பொழிவை சொல்வதை கேட்டு அப்படியே சொற்பொழிவை கேளுங்கள் என்று உங்களிடம் சொன்னதை தான் நான் அரசரிடமும் சொன்னேன். உங்களிடம் சொன்னதைப் போல நானும் இந்த அரசரிடம் 10 நாட்களும் தொடர்ந்து கையை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டு என்னுடைய சொற்பொழிவை கேளுங்கள் என்று கட்டளையிட்டேன். அன்று நிற்க ஆரம்பித்தவர்தான் இன்று 10வது நாளும் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் அந்த அரசர் என்று கூறினாராம் குரு. ஆனால் தாங்களோ அவமானப்பட்டுவிட்டோம் என்று நினைத்து கொண்டு என்னென்னவோ வேலைகள் செய்தீர்கள். ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைத்துவிட்டது, என்ன கிடைத்திருக்கிறது என்று கேள்வியை எழுப்பினாராம் அந்த குரு. உடனே அந்த அரசர் பேச ஆரம்பித்தாராம். செல்வந்தரை, நான் 10 நாட்கள் இங்கு நின்று அனைத்தையும் கேட்டேன், பல பாடங்களை கற்றுக்கொண்டேன். நான் இந்த நாட்டின் அரசர். தாங்கள் என் காலில் விழும்பொழுது
அவமானப்பட்டதாக நீங்கள் உணரவே இல்லை. இதுவே என் இடத்தில் ஒரு பிச்சைக்காரன் நின்றிருந்தால் அவனுடைய காலில் தாங்கள் விழுந்திருப்பீர்களா, அல்லது அவமானப்படவே இல்லையே என்று நினைத்திருப்பீர்களா என்று கேட்டாராம் அரசர். நான் 10 நாட்களாக இங்கேயே நின்று பல பாடங்களை கற்றுக்கொண்டேன். நான் தான் மிகப்பெரியவன், நான் தான் மிகப்பெரிய அரசர் என்ற அகந்தை இந்த 10 நாட்களில் எனக்கு அழிந்து விட்டது என்று கூறினாராம் அரசர். நான் இப்பொழுது தனி ஒரு மனிதனாக நின்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், சுய மரியாதைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. பெருமைக்காக எப்பொழுதுமே வாழவே கூடாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறினாராம் அரசர். நான் மிகப்பெரிய அரசன் என்று நினைத்து கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நான் அவமானப்பட்டு விட்டேன், நான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டேன் என்று கர்வமோடு தெரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது புரிந்துவிட்டது, எதையுமே மிகப்பெரிய பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடாது, என்ற பதவியையும் பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடாது, எல்லோருமே சமமானவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறினாராம் அரசர். அங்கேயே செல்வந்தர் அந்த குருவின் காலிலையும் அரசர் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டாராம். நானும் என்னுடைய பெருமையை இனி பேசவே மாட்டேன், நானும் அனைவரிடம் சமமாக நடந்து கொள்வேன் என்ற உறுதி அளித்துவிட்டு நல்ல மனதோடு அந்த இடத்தை விட்டு சென்றாராம் அந்த செல்வந்தர். நாமும் அவமானப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று வருத்தப்படாமல் நம் பெருமைக்காக வாழ்வது வாழ்வு அல்ல, சரிசமமாக வாழ்வதுதான் வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம்.